உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/7/2026 புதன்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். சாவு ஒரு தீட்டு சொல்லப்படுகிறது. அந்த தீட்டிற்கு உட்பட்ட குடும்பத்தார் கோவிலுக்கு செல்லக்கூடாது. அதுவும் அந்த உறவுகளின் தன்மையை பொறுத்து அமைத்திருக்கின்றார்கள். முக்கியமான உறவு தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தை இப்படி இருந்தால் 1 வருடம். சாதாரண சொந்தங்களுக்கு மாதக்கணக்கில் இப்படி வரையறுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இது சாஸ்திர சம்மதமா? இதில் ஏதேனும் அறிவுக்கு உட்பட்ட விஷயம் இருக்கிறதா? இது சரிதானா? சற்று விரிவாக பார்க்க வேண்டும். எப்படி? எந்த இடத்திலும் சாஸ்திரத்தில் இது இப்படி இருந்தால் இந்த சக்தி வரும் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லவில்லை, நான் அறிந்த வரையில். ஆனால் தீட்டு போகக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நூல்களில் சொல்லப்பட்டதை விட வாய்மொழி மூலமாக வருகின்ற வார்த்தைகள் தான் அநேகமாக இருக்கின்றன. ஆளாளுக்கு வித்தியாசப்படுகிறது. இந்த ஆளாளுக்கு வித்தியாசப்படுகிறது பார்த்திங்களா? உறவுகளுக்கு, முக்கிய உறவுக்கு 1 வருடம், மற்றவர்களுக்கெல்லாம் மாதக்கணக்கு. இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். இங்குதான் ஒரு பெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அது என்ன? கோவில். கோவில் என்றால் என்ன? தெய்வம் உரைகின்றதா? தெய்வம் எல்லா இடத்திலும் உரைகின்றது. அப்படின்னால் கோவில், அங்கு போகும்போது நாம் விசேஷ கவனம் செலுத்துகின்றோமே, அந்த கவனம் இன்னும் கொஞ்சம் நல்லது. ஆக கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒரு வகையில் சிறப்பு தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த தீட்டு இருந்தால் கோவிலுக்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள். அது ஏன்? நீங்கள் நன்றாக பாருங்கள். எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். கோவிலுக்குள் இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் வருகின்றதா? அப்படி ஏதோ ஒரு சிலருக்கு வருவதாக இருந்தால் கூட அழுத்தமாக வராது, மேலெழுந்த வாரியாக வந்து வேணால் போகலாம். அதுவும் ஒரு சிலருக்கு, பலருக்கு வராது. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம் கோவிலுக்கு சென்றால் மன அமைதி கிடைக்கின்றது என்று. இது நாம் கண்கூடாக அறிகின்ற ஒரு உண்மை. கோவில் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களால் நிரம்பி இருக்கும். காடு இருந்தால், மரங்கள் இருந்தால், இந்த மரம் குளிர்ச்சியை காட்டி மழையை தருவிக்கின்றது. அதேபோல் கோவிலில் உள்ள நல்ல எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள நன்மைகளை இழுத்து வந்து மக்களுக்கு நன்மையை செய்யும், பக்தர்களுக்கு நன்மையை செய்யும். இப்பொழுது ஒரு தீட்டு, சாவு வந்து விட்டது. சொந்தங்களுக்கு, மிக நெருங்கிய சொந்தங்களுக்கு வருத்தம் இருக்கும். அந்த வருத்த சிந்தனையோடு கோவிலுக்கு சென்றாள். அங்கே இருக்கும் நல்ல எண்ணங்களை இந்த எண்ணங்கள் கெடுத்து விடக்கூடாது, அதனுடைய சக்தியை குறைத்து விடக்கூடாது. எனவே தீட்டு இருந்தால் நெருங்கிய உறவுகளுக்கு 1 வருஷம், மற்றவர்களுக்கு மாதக்கணக்கு, கோவிலுக்கு செல்லக்கூடாது. இதுதான் தாத்பரியம். அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கூடுதல் ஆய்வோடு நோக்கினாள் அதில் மறைந்திருக்கும் சில உண்மைகள் தெரியும். அப்படி தெரியாமலும் போகலாம். ஏனென்றால் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள். எனவே இதில் ஒரு மகத்தான அர்த்தம், உண்மை இருக்கிறது. இனி
எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அவிட்டம், பூரட்டாதி, பரணி, ரோஹிணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று ஒரு நல்ல மதிப்பை, பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு செயல் செய்வீர்கள். அந்த செயலின் மூலம் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பெருத்த நன்மை ஏற்படும். செயலால், உங்கள் செயலால் இன்று உங்களுக்கு பெருமை. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த நெறியை, நல்ல விஷயத்தை அடுத்தவர்களுக்கு உங்கள் செயல் மூலம் நீங்கள் காட்டும் நாள் இந்த நாள். இன்றைய தினம் உங்களது ஒரு செயலை பார்த்து மிக மிக நல்லவர் இவர் என்று பலரும் நினைப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, நடக்க முடியாத ஒரு காரியத்திற்காக, அந்த காரியம் யாராலும் நடத்த முடியாது, நடக்காது. ஆனால் அந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஒரு வீண் முயற்சி மேற்கொள்ள இருப்பதாக காட்டுவதால் கவனம். கடகராசி அன்பர்களே, தன்மையாக இனிமையாக பேசி, இன்றைய தினம் தன்மையாக இனிமையாக பேசி எல்லோரையும் நீங்கள் கவரும் நாளாக காட்டுகிறது. சந்தோஷமான நாள். சிம்மராசி அன்பர்களே, வந்துவிட்ட ஒரு தொல்லையை யாருடைய உதவியும் கேட்டு பெறாமல் நீங்களே தனித்து நின்று போக்குவீர்கள். தீமையை களையும் நாள் தனியாக நின்று. கன்னிராசி அன்பர்களே, ஒரு செயலை செய்கின்றீர்கள். அதற்கு பலன் நல்லபடியாக கிடைக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் நினைத்த நல்லது இன்னும் நடக்கவில்லை. சற்று ஏமாற்றம் தரும் நாளாக காட்டுகிறது. கவனம். துலாம் ராசி அன்பர்களே, உச்சகட்ட நன்மையை எல்லா வகைகளிலும் அடைவீர்கள். புகழாலும் வருகின்ற பணத்தாலும் அடைவீர்கள். அதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் விசேஷ திறமை. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றி உண்டு. நீங்கள் எடுத்த காரியம் மாபெரும் வெற்றியை கொடுக்கும். மேலும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லா முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும். வெற்றி பெறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிவதற்காக உங்களது செயலில் இருக்கும் நியாயத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்வதும், அந்த விளக்கத்தை அவர்கள் கேட்டு திருப்தி அடைவதும், அடைந்த பின் உங்களுக்கு உதவுவதும் இன்று நடக்கும். திறமையாக விளக்கி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள்.
மகர ராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டுமோ அதை விடுத்து எதை செய்யக்கூடாதோ அதை முழு மனதோடு செய்கின்றீர்கள். நன்மை என்ன? கவனம் வேண்டும், கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் உங்களது தத்துவ நடவடிக்கை எளிதில் யாருக்கும் புரியாது. அதேபோல் இன்று ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கின்றீர்கள், அது பேருதவி. எல்லா விஷயங்களையும் ஈடுகட்டுவதாக முழுமையான ஒரு நன்மையை செய்கின்றீர்கள். இந்த அளவு அடுத்தவர்கள் செய்ய மாட்டார்கள். முழுமையான ஒரு உதவியை, முழுமையான ஒரு நன்மையை அடுத்தவருக்கு நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு பக்கம் நன்றாக சம்பாதித்தீர்கள், வந்தது. இன்னொரு பக்கம் எதிர்பாரா அனாவசியமான செலவுகளால் அது கரைந்து போனது என்று இன்று காட்டுகிறது. எனவே கூடுதல் கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.